ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 10 மொபைல் இருக்குது. 10ஐயும் வச்சு போட்டுடலான்னு தான். தனித்தனியாக போட்டால் டைம் ஆயிரும். 2, 4, 6, 8, 9 ஒரு 9 மொபைல் இருக்குது. 2 மொபைலுக்கு விலை வரல. ஸோ அதனால் விலை வந்ததுக்கு மட்டும் போட்டு விட்ருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து இல்லை, அங்கே என் தம்பி தான் இருக்கான், கால் பண்ணுவாங்க. சாம்சங்கில் வந்து Note 10 ப்ளஸ்ஸு. ஸோ Note 10 ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேணும் கேளுப்பா. Note 10 ப்ளஸ்ஸு, சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு 4G மொபைல் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இந்த மொபைலுக்கு வந்து இன்றைக்கும் பஜாரில் இதே மொபைலு ஸோ நல்லா இருந்தால், பேக் டோர் உடையாமல், இந்த கிளாஸ் உடையாமல் இருந்தால் 24 ரூபா இதோட ப்ரைஸு. 24,000 இதோட ப்ரைஸு. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 8,500 தான். காரணம் என்னென்னா, பேக் டோர் உடஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல கண்ணாடி உடஞ்சிருக்கு. சரியா? 12,256 விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 கேமரா எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கேமராலாம் நல்லா இருக்குது. கேமராலாம் இன்னும் தொடச்சா நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரா, ஸோ பேக் கேமரா எல்லாமே சரியாக இருக்குது. மொபைலோட விலை வந்து 8,500 தான். ரொம்ப சீப்பாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரா சில்வர் கலரில் இருக்குது. 14,500 போட்டிருக்காங்க. ஒரே ஒரு கோடு இருக்குது டிஸ்பிளேல. இன்னொரு மொபைல் வேறு போடாமல் விட்டம்பர் மேலே இருக்குது. அதுவும் இப்போ வந்த மொபைல் தான், ஆனால் தெரியாமல் மேலே எடுத்து வச்சுட்டான். அதையும் இதோட வச்சுருவோம். சரியா? சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 14,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு 256 14,500. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எந்த இஷ்யூமே கிடையாது. செகண்ட்ஸ் அவ்வளோதான். இதோட விலை வந்து OnePlus 7 ப்ரோலாம் போயிடுச்சு, பார்சல் போட்டாச்சு. அதுவும் முடிஞ்சிருச்சு. ஆமாம், அது காசு போட்டு வாங்கிட்டு போயிட்டாப்ல. எது? அது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S22 அல்ட்ரா 5G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000. இது வந்து S21 அல்ட்ரா 5G மொபைல் தான். இதுவும் அதே தான், சேம் தான், டிட்டோ சேமு. இது வந்து 12,512. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு பாக்ஸ்லாம் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் பாக்ஸு. 12,512 GB இது. ஆனால் இதில் ஒரே ஒரு கோடு வர மாதிரி இருக்குது. டிஸ்பிளேயில் ஒரே ஒரு கோடு வந்துருச்சு இதில். சரியா? இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது. அதனால தான் இதோட விலை 28,500. இது வந்து கோடுலாம் ஒன்றும் இல்லை, மொபைல் நல்லா தான் இருக்குது. 12 GB ரேம். ஆனால் இது 512 GBல, இது 12 GB ரேமு 256. இது வந்து இதுவும் 12 GB தான், ஆனால் 256. 512. இது எவ்வளோ ஜிபி பாரு. S22 அல்ட்ரா தாங்க ரெண்டுமே. ஆனால் வந்து இது 12,256, இது 12,512. 12,512 கோடு இருக்குது, கோடு இல்லை. சரியா? அவ்வளோதான். ஸோ இதோட விலை 28,500. இது 29,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22ன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கோடு இருக்குது. 32 33. சாம்சங் கேலக்ஸி S22 தான் இது. ஒரே ஒரு கோடு இருக்குது. விலை எவ்வளோ சொல்லியிருக்காப்புல? 12,000 சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு மொபைலு, சேம் தான் நினைக்கிறேன். இதுவும் S22 தான். சரியா? இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் ஃபால்ட்டே கிடையாது. சரியா? ரெண்டு. ஆனால் இது எவ்வளோ பரவாயில்ல,
ஒரே ஒரு கோடு தான், ஆனால் ரேட் கம்மி 9500, 9500. இது எவ்வளோ ஜிபின்னு பட்டு பார்ப்போம். 8256. ஸோ இதுவும் 8128. இது 8128, இது 8256. ஒரு கோடு இருக்குது, 12000 இதோட ரேட்டு. இதோட ரேட்டு 9500. இது சாம்சங்கில் A34 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. நல்ல பீஸ் ஒன்று இருக்குது, 11000. இந்த இருக்குல்ல, இப்போ நல்ல பீஸ் அது. இது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 8000. அப்புறம் கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 7Aன்னு ஒரு மொபைலு. இதோட விலையை குறைச்சிருக்கோம். நாங்கள் 18500 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 16000 போட்டிருக்கோம். கூகுள் பிக்சல் 7A, சரியா, 8128. இது வந்து என்ன மாடல்? இது ஓப்போவில் வந்து கேமராவில் அது 4G மொபைல். இது ஓப்போ A76. இது 6GB ரேமு, 128, 5500, 4G மொபைல். இது ரியல்மி 7 ப்ரோ. இதுவும் 4G மொபைல் தான், 5G கிடையாது. என்ன பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான மொபைலு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 7000, 7000. அவ்வளோதான் இந்த மொபைலோட விலை, அவ்வளோதான். பார்த்திங்க.